Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பைத்தானில் நம்பை அப்படின்ற ஒரு மாடியூலை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்பை அப்படின்ற மாடியூலில் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்டேட்யூன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் அந்த ரெண்டு கோடுக்கான லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பைனா என்ன அப்படின்றத பார்த்துட்டு ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த நம்பை அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்பையோட மீனிங் அப்படின்னா என்னன்னா நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நியூமரிக்கல் பைத்தான். இந்த நியூமரிக்கல் பைத்தான் என்ன அப்படின்னா பைத்தானில் வந்துட்டு இப்போது டேட்டா அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான ஒர்க்குகள்லாம் வந்துட்டு நியூமரிக்கல் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு நியூமரிக்கல் கால்குலேஷன் ஓட்டினால எல்லா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துட்டு இந்த நம்பை அப்படின்ற மாடியூல்குள்ளே ப்ரோக்ராமை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கால்குலேஷன்ஸை பண்ணிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அரேஸை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு நம்பை அப்படின்றது. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட பர்பஸ், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன, ஒரு அரேவை க்ரியேட் பண்ணி அந்த அரேயில் வந்துட்டு இருக்கிற எலமெண்ட்ஸோட 5 ஆட் பண்ணணும். 2ஆல் அந்த அரேயை மல்டிப்ளை பண்ணணும். இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தென் அந்த அரேயில் இருக்க எலமெண்ட்ஸை ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன். ஸோ இப்போ சொல்கிறப்ப புரியலனாலும் பரவாயில்ல, கோட் பண்ணும்போது புரியும். ஸோ அதுக்காக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பை அப்படின்ற மாடல் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்பை அப்படின்ற மாடியூலில் என்பி அப்படின்ற அலியாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அரே தேவை. ஸோ அதை வந்துட்டு அரேயை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம யூசர்லேருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து அரேயை டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா அதாவது என்பி என்னன்னா நம்பைன்ற மாடியூல் தான். அதில் வந்துட்டு அரேன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இன்புட் கொடுத்தா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்ம கொடுத்த இன்புட்டை அரேயாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்புட் எங்கே கொடுக்கணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ரேண்டமாக ஏதாவது நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த நம்பர் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் பிடிச்சிருக்கோ எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போதைக்கு 4 வரைக்கும் போதும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு அரேவை கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட அரே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரிஜினல் அரே போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்துட்டு என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ நம்மளோட ஒரிஜினல் அரே எதுன்னு அதுக்காக தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட அரே என்ன அப்படின்னா ஏஆர்ஆர். ஓகே, ஸோ நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அரேல இருக்க எல்லா எலமெண்ட்ஸோடையும் 5 ஆட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்பவே சிம்பிள். ஓகே, என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த அரே ப்ளஸ் 5 மட்டும் போட்டால் போதும். ஸோ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோடையும் 5 வந்துட்டு ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அரே, தென் என்ன பண்ணணும் 5 வந்துட்டு ஆட் பண்ணாலே போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடியே நம்மளோட அரேயில் அடுத்து வந்துட்டு எல்லா எலமெண்ட்ஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு அடுத்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நான் எதுக்காக ஒரு தடவை ஸ்ட்ரிங் கொடுக்குறேன்னா நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியணும். பட் இதை கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை, கொடுத்தா வந்துட்டு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்டா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரேன்னு நம்மளோட அரே ஏஆர்ஆர் தான் இல்லையா, அதை வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஈச் எலமெண்ட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ரேஷன் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்கொயருக்கு ஒன்றும் இல்லை, நம்மளோட அரே வந்துட்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக அரே ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் பண்ணணும் ஸ்கொயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடும். ஓகே, ஸோ நம்மளோட ஆப்ரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ண வேண்டியதான் மிச்சம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் அரே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் அரே வந்து 10, 20, 30, 40 இருக்கா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 5 ஆட் ஆகி 15, 20ல் 5 ஆட் ஆகி 25, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி வந்திருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா அரேல வந்து மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதை வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இம்போர்ட் நம்பை அப்படின்ற மாடல் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் கூட இந்த ப்ரோக்ராம் கமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் இந்த அரேல இந்த அரே ஓரியண்டான கான்செப்டும் சரி, நம்பை வந்து அரேயில் நம்பை ஓரியண்டான கான்செப்ட் உங்களுக்கு புதுசு அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அப்படின்றப்போ கொஞ்சம் புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு மறுபடியும் பண்ணுறப்போ கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நம்பை அப்படின்றத மறுபடியும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து 2 அரே தேவை மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அதுக்காக ஏ அப்படின்ற ஒரு அரே வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அரேக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த நம்பை மாடியூலில் அரேன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இன்புட் கொடுக்கணும். ஸோ அதான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரேக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ. ஓகே, ஸோ அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா டெஃபினட்டாக நமக்கு 2வது ரோ தேவை. ஸோ அதுக்காக 3,4 கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான நம்பர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவு காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, ஷோர். நெக்ஸ்ட்டு போயிட்டு அடுத்து வந்துட்டு அரே தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அரேக்குள்ளே தான் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட இன்புட்டாக அரேயை மாற்றிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து 5,6 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7,8 தான். ஓகே, ஸோ எதுக்காக இந்த மாதிரி சீரீஸாக நம்பர்ஸை கொடுக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக இருக்குன்றதுனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 அரே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காகனா நம்மளோட ஒரிஜினல் அரே வந்துட்டு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேட்ரிக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ. ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ கேபிட்டல் ஏவை பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் பி. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பியில் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பியை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பண்ண போகிற ஆப்ரேஷன் என்னென்ன அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், தென் வந்துட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த 3 ஆப்ரேஷனையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அவுட்புட் டெர்மினல் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடிஷன்ஸ் அப்படி இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அடிஷன் எழுதிக்கிறேன். எதுக்காகனா நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணிக்கோ தெரியணும், அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இங்கே எழுதுகிறேன். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அடிஷன் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ்லேயும் உள்ள எவ்ரி எலமெண்ட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணும். அதாவது 1 வந்துட்டு 5ஓட ஆட் பண்ணும், 2 வந்துட்டு 6ஓட ஆட் பண்ணும், 3 வந்துட்டு 7ஓட ஆட் பண்ணும், 4 வந்து 8ஓட ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அடிஷன் நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் கிளியராக இருக்குனாலும் எழுதணும். ஓகே, பட் எழுதலனாலும் பிரச்சனை கிடையாது. a minus b. ஓகே, ஷூர். ஸோ இப்போ வந்து சப்ராக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸையும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கம்மா தான் கொடுக்கணும், டாட் கொடுத்துடாதீங்க, எரர் வரும். ஓகே, இங்கே என்பி டாட் ஆக்சுவலாக வந்து நம்பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட இன்புட்டை கொடுத்தா போதும், அது வந்துட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகே, ஸோ அதான் வந்து நீங்கள் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா வேகமாக போய் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அவுட்புட் தரும். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு இங்கே இருக்குது, மேட்ரிக்ஸ் பி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. தென் ஆட் பண்ண வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1ஐயும் ஸோ ஐ திங்க் வெயிட் ஸோ எது ஆட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 தென் இந்த 5 ஆட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் 6, இந்த 2 6 ஆட் பண்ணியிருக்கு 8, அதே மாதிரி 3 7 10, தென் 4 8 12. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட அடிஷன். சப்ராக்ஷனும் இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவை எடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் 2 ப்ரோக்ராம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்கை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.